கை தட்டி பெஸ்ட் ஆகிட்டீங்களா? கடைசி வரை கேட்கா பேசுறேன் கேட்க. இது ஓமுருகா அன்பு சாம்ராஜ்யம் கேள்விப்பட்டிருக்கீங்க. வராதவங்களுக்கு நிறையவே தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். இது ஒரு அன்பு சாம்ராஜ்யம். அன்புனா என்னன்னா அம்மாவோட கடவுளோட குழந்தைகளோட ஒப்பிடுவாங்க அன்பை. அதாவது அம்மாவுக்கு நிகராக ஒன்று இருக்கா? அம்மா ஒரு குழந்தை, அதோட எதுவும் கம்பேர் பண்ண முடியாது. குழந்தை தான் நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தையோட அது இதுன்னு எதுவும். அதே மாதிரி அன்புங்கிறது ஒரு மகத்துவமான விஷயம். இது ஒரு அன்பு சாம்ராஜ்யம். இதில் உள்ள எல்லா ஆக்டிவிட்டீஸுமே அறக்கட்டளையில எங்களுக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு உட்பட்டு, கட்டளைக்கு உட்பட்டு தான் நடக்கும். இதுக்கு ஒரு ரெகுலர் ரூல்ஸ் உண்டு. அவங்க எப்போ எதை ஆக்டிவேட் பண்ண சொல்கிறாங்களோ அதை நாங்கள் பண்ணுவோம். நீங்கள் என்ன வேணும்னு எங்கள்கிட்ட சொல்லுவீங்க. அவங்க எதை செய்யலாம் இப்போன்னு சொல்லுவாங்க. அதை செஞ்சு கொடுக்குற பிளாட்ஃபார்ம் தான் நாங்கள் இங்கே உட்காந்துருக்கோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் என்ன செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா ஆறுபடை வீடு கூட்டு போகிறோம். சரியா? இது அங்கே அறக்கட்டளையோட ஆர்டர். எப்போ சொல்கிறாங்களோ உங்களுக்கு நம்பர் வருதோ, நம்பரில் எந்த ட்விஸ்ட் இருக்கக்கூடாது. ஆட்கள் முடிஞ்ச அளவு, அதாவது இதில் 20,000 கிட்ட தொட்டுட்டாங்க. உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? 20,000 பேர். உங்களுக்கு என்னென்ன வசதி செய்யணும், கூட்டு போனதுலேருந்து கொண்டு விட வேண்டியும் என்னென்ன வசதி செய்யணும், எங்கே நீங்கள் நிறுத்தணும், எங்கே உங்களுக்கு என்ன தேவைப்படுங்கிற எல்லாத்தையும் அவங்க ஆர்கனைஸ் பண்ணி முடிவு பண்ணி போகிறப்போ தவிர்க்க முடியாத காரணத்துக்கு ஆப்சென்ட் ஆகிருக்காங்க. இல்லை மிஸ் பண்ணிட்டு சார் அந்த பேட்சில் போடுங்க, இந்த பேட்சில் போடுங்கன்னா உங்களை இப்போ கனெக்ட் பண்ணியாச்சுன்னா அடுத்த பேட்சில் அடுத்த மக்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும். உங்கள் சீட்டு ஃப்ரீயாக போனால் அந்த டைமில் யாரையும் ஏற்ற முடியாது. நம்ம செய்கிற பாட்டுக்கு யாரும் பொறுப்பெடுக்க முடியாது. சரியா? போகையில் என்ன செய்யணும்? நகைகள் போட்டு வரக்கூடாது. இது ஆன்மீக சுற்றுலா, இன்ப சுற்றுலா இல்லை. சிம்பிளாக வாங்க. எது போட்டால் ஒரு பக்தனுக்கு அழகோ அந்த மாதிரி போகணும். இதில் உள்ளவங்க எல்லாரும்னா முதல்ல பக்தர்கள், ரெண்டாவது அன்பானவங்க. அப்படின்னா எப்படி நடந்துக்கிறணும், என்ன மாதிரி வழிமுறைகளை பின்பற்றணுங்கிறத நம்மளே தெரிஞ்சுக்கிறோம். சரியா? ஆறுபடை வீடு கூட்டுக்கிறோம். அடுத்தது மருத்துவ முகாம். மருத்துவ முகாம் எதுக்கு நடத்துகிறோம்னு சொன்னோன்னா கண்ணை வச்சு தான் உலகத்தை பார்க்க முடியும். கண்ணை மூடிட்டு உட்காந்தா ஒன்றுமே இல்லை. எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் ஏன் கண்ணை பார்க்க வரணும்னு நினைக்காதீங்க. நிறைய விஷயங்கள் பரம்பரையாக வரக்கூடாது. சின்ன பாதிப்பாக இருக்கையிலே சொட்டு மருந்து கொடுப்பாங்க, அதுக்கு மேலே போனால் கண்ணாடி கொடுப்பாங்க, அதுக்கு மேலே போனால் 40,000 60,000 விட வயசை பொறுத்து அவங்க உடம்போட ஆரோக்கியம் அது எந்த அளவு பாதிக்கப்பட்டிருங்கிறத பொறுத்து லென்ஸு கொடுக்குறாங்க. ஒரு நாள் போயிட்டு வச்சுட்டு வந்துடும். சொல்லப்போனால் என்னோட ஆட்சிக்கு 96 வயசு. அகர்வாலில் அரவிந்தில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணினாலும் எப்படியாவது கொடுத்துருவாங்க. ஏன்னா வீட்டில் எல்லா பேர குழந்தைங்க எல்லாரையும் பேரன் கூட்டம் எல்லாரையும் வளர்த்தவங்க அவங்க தான். 96 வயசுங்கிறது எல்லாருக்கும் ஆசை. அரவிந்து அகர்வால் எல்லாம் நாங்கள் பொங்கலில் இருக்கிறதுனால கூட்டு போய் கேட்க முடியாதுன்ட்டாங்க. வைக்க முடியாது, இவ்வளோ வயசுனால எவ்வளோ ரிஸ்க்குன்ட்டாங்க. நல்லா நடப்பாங்க, ஆனால் பார்க்க முடியல, இப்படி பார்ப்பாங்க. அந்த ஒரு கஷ்டம் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா என்னோட வீட்டுக்காரையும் என்னோட பையனை என்னையால் வளர்க்கவே முடியாது. ஏன்னா திங்கள் ஒரு யூனிஃபார்ம், செவ்வாய்க்கிழமை ஒரு யூனிஃபார்ம். அவன் இப்போ +2 முடிச்சு டாக்டராக இருக்கான். என்னையாலெல்லாம் முடியாது. கரெக்டாக அவங்க ஆர்டராக எடுத்து வச்சுருவாங்க. அவங்களோட உதவியால் நான் இது பண்ணதுனால எனக்கு ரொம்ப ஆசை. அவங்களுக்கு என்ன கெட்ட போகிறாங்க பார்க்கணும்னு நினைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நான் சார்கிட்ட சொன்னால் கூட்டு வாங்கன்ட்டாங்க. கடைசி பேஷண்ட் இவங்க தான். ட்ரா பூட்டி சரி பண்ணி லென்ஸ் வச்சு இப்போ நல்லா பார்க்கணும். நான் இதை என்ன சொல்கிறேன்னா அன்பு சாம்ராஜ்யத்தில் நமக்கு தேவையான விஷயத்தை அவங்க கொடுக்குற சந்தர்ப்பத்தை எல்லாரும் எங்கள் ஆட்சிக்கு எங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா அவங்க பேரை நல்ல ரைட்டு, நான் கொஞ்சம் கட்டைங்கிறதுனால கட்டையாக வந்துட்டா கட்டையா. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் எழுந்ததுலேருந்து நைட் வரை பார்க்கணும். இது ஓமுருகா அன்பு சாம்ராஜ்யத்தால் எனக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா எனக்கு இன்டைரக்டாக என் மனசில் என்ன